வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அளிக்கப்பட்ட நன்கொடை விவரங்களை வெளியிடவும் உத்தரவு. தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம். கருப்பு பணத்தை ஒழிக்க தேர்தல் பத்திரங்கள் உதவும் என்ற ஒன்றிய அரசின் வாதத்தை ஏற்க மறுத்து அதிரடி. தேர்தல் பத்திரங்கள் ரத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு. மோடி அரசின் மேலும் ஒரு ஊழல் அம்பலமாகி உள்ளதாக ராகுல் காந்தி விமர்சனம். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. அரசியல் கட்சிகளுக்கான ஜனநாயகம் சம வாய்ப்பை உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மீட்டெடுத்துள்ளதாகவும் கருத்து. ஒன்றிய அரசை கண்டித்து பஞ்சாபில் விவசாயிகள் ரயில்களை மறித்து போராட்டம். ஒன்றிய அரசு தங்களை தீவிரவாதிகள் போல் நடத்துவதாக விவசாயிகள் குமுறல். டெல்லி எல்லையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்கத்தினருடன் ஒன்றிய அரசு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சண்டிகரில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் ரவி அலட்சியப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளுக்கு அஞ்சப் போவதில்லை என்றும் திட்டவட்டம். கிராமப்புறங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டிக் கொடுக்கப்பட்ட 2.5 லட்சம் வீடுகள் பழுது பார்த்து தரப்படும். 2000 கோடியில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. வார விடுமுறையொட்டி 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு 19ஆம் தேதி முதல் விண்ணப்ப படிவம் வழங்கப்படும் என்று திமுக அறிவிப்பு. மார்ச் 7ஆம் தேதிக்குள் படிவங்களை தலைமைக் கழகத்தில் சேர்த்திட அறிவுறுத்தல். மன்னார்குடி அருகே 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக அதிமுக ஒன்றிய தலைவர் மனைவிக்கு நீதிமன்றம் காவல். நீதிமன்ற உத்தரவை கேட்டதும் உயர் ரத்த அழுத்தம் என்று கூறி அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்காக மனோஜ் சாமி ஆஜர். சிபிசிஐடி தனிப்படை போலீசார் விசாரணை. 2022-23ஆம் ஆண்டில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் 90% நன்கொடையை பெற்றுள்ள பாஜக. மற்ற கட்சிகளை காட்டிலும் பாஜகவுக்கு நன்கொடை 8 மடங்கு அதிகம். நடிகையும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியுமான மிமி சக்கரவர்த்தி பதவியை ராஜினாமா செய்தார். மிமி சக்கரவர்த்தியின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க மம்தா பானர்ஜி மறுப்பு. நீலகிரி மலைப்பாதையில் 2வது நாளாக அரசு பேருந்தை யானைகள் வழிமறித்ததால் பரபரப்பு. பயணிகள் கூச்சலிட்டும் யானைகள் நகர்ந்து செல்ல மறுத்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. இங்கிலாந்திற்கு எதிரான 3வது டெஸ்டில் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா சதம் விளாசி அசத்தல். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 326 ரன்கள் குவிப்பு. தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டுக்கு முன் அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட 2.5 லட்சம் வீடுகளை சீரமைக்க 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் பதிலுரை வழங்கினார்.
ஆட்சிக்கு வந்த 33 மாதங்களில் திராவிட மாடல் அரசு 10 சாதனைகளை படைத்துள்ளதாக பட்டியலிட்ட அவர், பல்வேறு மாவட்டங்களில் நடந்த அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று 6,569 கோடி ரூபாய் மதிப்பிலான உதவிகளை லட்சக்கணக்கான மக்களுக்கு வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களை ஆளுநர் ரவி அலட்சியப்படுத்துவதாக கண்டித்த முதலமைச்சர், சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளுக்கு அஞ்சப்போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார். இது எங்களை அல்ல, நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா? கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா? தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோள்கள் உண்டு என்பதை 75 ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன். நான் ஸ்டாலின், அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பாசிசத்தை, எதேச்ச அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சுயர்த்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன், எவரவரினும் நில்லேன், அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு பதிலளித்த முதலமைச்சர், மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டப் பணிகளுக்காக ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காததால் மாநில அரசே செலவு செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசிடம் நிதியை பெற எதிர்க்கட்சியான அதிமுகவும் குரல் கொடுக்க வேண்டும் என முதலமைச்சர் அழைப்பு விடுத்தார். அதைத் தொடர்ந்து புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட அவர், கடந்த 2001ஆம் ஆண்டுக்கு முன் அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட 2.5 லட்சம் வீடுகள் சீரமைக்கப்படும் என அறிவித்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் பிரதமரை சந்திக்கும் போதெல்லாம் மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி தொடர்பான கோரிக்கைகளை வைக்கிறேன். இதுநாள் வரையில் பாஜகவோட கூட்டணியில் இருந்தபோது பேசாமல் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுதாவது பேசுகிறாரே என்ற அளவில் ஆறுதல் தருகிறது. இப்போது ஒன்றும் குறைந்து விடவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எங்களோடு இணைந்து ஒன்றிய அரசிடம் நிதி பெற குரல் கொடுக்க வேண்டும் என தங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிலுரையில் முக்கியமான ஒரு அறிவிப்பையும் இம்மாமன்றத்தில் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கிராமப்புற விளிம்பு நிலை மக்களின் கோரிக்கை ஏற்று கடந்த 2001ஆம் ஆண்டிற்கு முன் பல்வேறு அரசு திட்டங்களின் மூலம் கட்டப்பட்ட ஏறத்தாழ 2,50,000 வீடுகளை அடுத்த 2 ஆண்டுகளில் பழுது பார்க்கவும் புனரமைக்கவும் 2,000 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும். பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக முன்னேற்றத்தையும் திராவிட மாடல் அரசு வழங்கி வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். அரசின் சாதனைகளை இந்தியா மட்டுமின்றி சர்வதேச ஊடகங்களும் பாராட்டுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் திட்டமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி 2018ஆம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின்படி எந்த தனிநபரும் தனியார் நிறுவனமும் தங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கலாம் என்பதால் ஊழலுக்கு வழிவகுக்கும் என கூறி பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்துடன் அளித்துள்ள தீர்ப்பில் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை அளிப்பவர்கள் விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளதாகவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது என்றும் தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பவர்கள் விவரங்களை அறிந்து கொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்குள்ளதாக குறிப்பிட்டுள்ள உச்சநீதிமன்றம், வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையிலும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மீறும் வகையிலும் உள்ள தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்துள்ளனர். The Supreme Court has struck down the electoral bond scheme, comprehensively struck it down, and all the provisions that were made to bring it into effect in the Income Tax Act, in the Companies Act, etc., everything has been struck down.
They have held that this violates the fundamental right to information of citizens to know about who is contributing this much money to political parties, etc. They have also struck down the amendment made which allowed unlimited political contribution being made by companies to political parties. தேர்தல் பத்திரம் திட்டத்துக்காக கம்பெனி சட்டத்தில் நிறுவனங்கள் நன்கொடை அளிக்கும் வரம்பை நீக்கி திருத்தம் செய்யப்பட்டது சட்டவிரோதமென்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக கூறியுள்ளது. இந்த திட்டத்துக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் வருமான வரி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கருப்பு பணம் ஒழியுமென்ற ஒன்றிய அரசின் வாதத்தையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்தும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் 2019 முதல் நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஒப்படைக்க வேண்டுமென்றும் அவற்றை மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டுமென்றும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் நன்கொடையாக பெற்று இதுவரை கட்சிகள் பணமாக்காத தேர்தல் பத்திரங்களை கொடுத்தவர்களுக்கே கட்சிகள் திருப்பி அளிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரம்பின்றி நன்கொடை வழங்கும் வகையில் கம்பெனிகள் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை என்று கூறி அவற்றை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பில் இத்திட்டத்திற்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், வருமான வரி சட்டம் மற்றும் கம்பெனிகள் சட்டத்தில் செய்யப்பட்ட திருத்தங்களையும் ரத்து செய்துள்ளது. குறிப்பாக கார்ப்பரேட் நிறுவன கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் வரம்பை நீக்கும் வகையில் கம்பெனிகள் சட்டம் திருத்தப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் எந்த அடிப்படையும் இல்லாத ஒன்று என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆதாயம் பெறும் நோக்கத்துடனேயே கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை வழங்கியிருப்பார்கள் என்றும் இதுவரை நன்கொடை அளித்தவர்கள் விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். Supreme Court has unanimously struck down the electoral bond amendments. Most importantly, before the scheme, the amendments which were the basis of the scheme have been struck down from different enactments like the Income Tax Act, etc. And the Supreme Court's view was, which is fundamentally they agreed with our submissions, that this is public information is essential for the functioning of our democracy. And therefore the public has a right to know who is funding their political parties. And if the public is denied that right, then that defeats the whole functioning of democracy itself. And therefore the amendments which were introduced to ensure anonymity of the scheme have been struck down. லாபத்தில் அளவின்றி வழங்குவது மட்டுமின்றி நட்டத்தில் இயங்கும் நிறுவனங்கள் கூட அளவற்ற நன்கொடை வழங்க முடியும் என்ற சட்ட திருத்தமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நிறுவனங்கள் அளவற்ற நன்கொடை வழங்குவது ஜனநாயகத்தில் சமமற்ற போட்டியை ஏற்படுத்தும் என்றும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து அளவற்ற நன்கொடையை அரசியல் கட்சிகள் பெறுவது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்பதன் மூலம் போலி நிறுவனங்கள் மற்றும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் கூட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்க முடியும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த உத்தரவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஒன்றிய பாஜக அரசின் தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஒன்றிய பாஜக அரசு 2018ஆம் ஆண்டு கொண்டு வந்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்புக்கு எதிரானது என உச்சநீதிமன்றம் மிகச்சரியாக கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நேர்மையான மற்றும் வெளிப்படையான தேர்தல் நடைமுறைக்கு வழிவகுக்கும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு இடையிலான சமமான களத்தை உருவாக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேர்தல் நடைமுறையின் மீதான சாமானியர்களின் நம்பிக்கை வலுப்பெறும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஊழலுக்காக தேர்தல் பத்திரங்களை பாஜக பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள தலைவர்கள் பாஜகவின் ஊழல் எதிர்ப்பை இது அமலப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளனர்.
ஒன்றிய பாஜக அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அடிப்படை உரிமைகளுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஊழல் கொள்கைகளுக்கு மற்றொரு ஆதாரமாக அமைந்துள்ளது என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பத்திரங்களை பாஜக ஊழலுக்காக பயன்படுத்தியது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். ये एक तूफान है, एक भूकंप है, क्योंकि ये साबित कर दिया है सुप्रीम कोर्ट ने कि मोदी सरकार सूट, बूट, झूठ और लूट की सरकार है. ये जो इलेक्टोरल बॉन्ड स्कीम लाया गया था, ये गैर कानूनी है और ये हमारे संविधान के खिलाफ है. और इससे ये भी साबित होता है कि मोदी सरकार एक तरफ चंदादाताओं को सम्मान देती है और दूसरी तरफ अन्नदाताओं पर अत्याचार और अन्याय करती है. மொத்த இந்தியாவுக்குமான நம்பிக்கை ஒளியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்துள்ளதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். Not just for A, B or C political party, but for democracy itself. It's a huge ray of hope for citizens of this country. Because this whole scheme, which was the brainchild of my late friend Arun Jaitley, was in fact choreographed to enrich the BJP. Because everybody knew that the BJP was in power and that any donations through electoral bond scheme would come to the BJP. But the interesting part is that this electoral bond scheme had nothing to do with elections. It was really the bonding between the corporate sector and the BJP, which received the largest number of donations. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஒன்றிய பாஜக அரசின் ஊழல் எதிர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அம்பலப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். जिन्होंने इलेक्ट्रल बॉन्ड्स को एक्सेप्ट नहीं किया, आज तक एक भी इलेक्ट्रल बॉन्ड को एक्सेप्ट नहीं किया. और हमारी उसूल है, हमारा मानना है कि ये इलेक्ट्रल बॉन्ड स्कीम ये राजनीतिक करप्शन, पॉलिटिकल करप्शन का लीगलाइजेशन, तो इसके खिलाफ हम खड़े रहे और इसीलिए तो सुप्रीम कोर्ट हमें सुनने के लिए तैयार था. उन्होंने कहा कि कोई पॉलिटिकल पार्टी उसको वो सुनने के लिए तैयार नहीं था, क्योंकि बाकी सब ले चुके हैं. तो हमारी स्टेट और काउंसिल लोकस स्टैंड है, ये उनका इनिशियल जजमेंट था. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மூலம் பாஜக மட்டுமே அதிக அளவிலான நிதியை பெற்றிருக்கும் நிலையில் தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவால் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு 2018ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்திய தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளிக்கும் திட்டத்தை சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த திட்டத்தால் பலனடைந்தது யார் என்று இப்போது பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது முதல் தற்போது வரை 16,518 கோடி ரூபாய் அளவுக்கான தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கி விற்பனை செய்துள்ளது. இதில் பாஜக மட்டுமே அதிகளவிலான நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. 2018இல் 210 கோடி ரூபாயும், 2019இல் 1,450 கோடி ரூபாயும், 2020இல் 2,555 கோடி ரூபாயும், 2021இல் 22 கோடியே 38 லட்சம் ரூபாயும், 2022ஆம் ஆண்டு 1,033 கோடி ரூபாயும், 2023இல் 1,294 கோடி ரூபாயும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பெற்றுள்ளது. ஒட்டுமொத்தமாக தேர்தல் பத்திரங்களின் மூலம் மட்டுமே 6,564 கோடி ரூபாய் நிதியை பாஜக பெற்றுள்ளது. இது தேர்தல் பத்திரங்களின் மூலம் அனைத்து கட்சிகளும் பெற்ற வருவாயில் 55% ஆகும். அதே நேரத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 9.5% அளவுக்கு, அதாவது ஒட்டுமொத்தமாக 1,096 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 1,096 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ளது. பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதி பெறவில்லை என தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்துள்ளன. 2022-23ஆம் நிதியாண்டில் பாஜக மட்டுமே 1,294 கோடி ரூபாய் நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெற்றுள்ள நிலையில்
காங்கிரஸ் கட்சி 171 கோடி ரூபாய் மட்டுமே பெற்றுள்ளது. மாநில கட்சிகளில் அதிகபட்சமாக சந்திரசேகர ராவ் தலைமையிலான பாரதிய ராஷ்டிர சமிதி தேர்தல் பத்திரங்கள் மூலம் 529 கோடி ரூபாய் பெற்றுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் 329 கோடி ரூபாயும், பிஜு ஜனதாதளம் 152 கோடி ரூபாயும், YSR காங்கிரஸ் 52 கோடி ரூபாயும் பெற்றுள்ளன. 2021-22 நிதியாண்டில் திரிணாமுல் காங்கிரஸ் 528 கோடி ரூபாயும், திமுக 306 கோடி ரூபாயும், பிஜு ஜனதாதளம் 291 கோடி ரூபாயும், YSR காங்கிரஸ் 60 கோடி ரூபாயும் பெற்றுள்ளன. தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உண்மை வெளிவரப்போகிறது என்றும் கூறியுள்ளனர். இப்படி தடுத்தா தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமாக வரவேற்கிறோம். இதுவரை 4-5 ஆண்டுகளில் 6564 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் பத்திரம் என்ற பெயரில் லஞ்சமாக பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு சட்ட அமர்வு இதையெல்லாம் ஆய்வு செய்து கண்டித்து இது ஊழலுக்கு வழிவகுக்கும், எந்தெந்த நிறுவனங்கள் உங்களுக்கு தேர்தல் நிதி பத்திரமாக கொடுத்திருக்கிறார்களோ அதை திருப்பி கொடுக்க வேண்டும், மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மை வெளியே வரப்போகிறது. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் தொடர்பாக ஒன்றிய பாஜக அரசு கம்பெனி சட்ட விதிகளிலே செய்த திருத்தம் சட்டத்துக்கு முரணானது என்ற ஒரு சரியான தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கத்திலிருந்து அட்டவணைப்படி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் வீணாக வதந்திகளை பரப்ப தேவையில்லை என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வார விடுமுறையொட்டி 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. கடந்த வாரம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதுமான பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று புகார் எழுந்ததை அடுத்து அங்கு அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுராந்தகத்தில் ஏற்பட்ட விபத்து காரணமாக விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திலிருந்து பேருந்துகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் மற்றபடி விடுமுறை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டது என்றும் தெரிவித்தார். எப்படி தீபாவளி என்றும் பொங்கல் என்றும் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுமோ அதேபோல் அந்த சனிக்கிழமையானது 2ஆம் சனிக்கிழமையாக அரசு விடுமுறையாக இருந்த காரணத்தினாலும் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் நிறைந்த திருமண முகூர்த்த நாட்களாக இருந்த காரணத்தினாலும் அதை கருத்திலே கொண்டு கூடுதல் பேருந்துகளும் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து சேர வேண்டிய பேருந்துகள் தாமதமான காரணத்தினால் அந்த மக்களுடைய கோபம் ஏற்பட்டு அந்த மறியல் செய்தார்கள். அது ஒரு குறிப்பிட்ட நேரம்தான். காலையிலிருந்து மாலை வரை இரவு வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போக்குவரத்து சென்று கொண்டிருந்தது. அட்டவணைப்படி பேருந்துகளை இயக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிய அமைச்சர் சிவசங்கர் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் திடீரென திட்டமிடாமல் பேருந்துகளை இயக்குவது சாத்தியமில்லை என்பதை பயணிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். கோயம்பேட்டிலிருந்து எந்த எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கையில் கிளாம்பாக்கத்திலிருந்தும் பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் வீணாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே வார இறுதி நாட்களை தொடர்ந்து திங்கட்கிழமை முகூர்த்தம் என்பதால் 750 சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் கோயம்பேட்டிலிருந்து நாகை, ஓசூர், பெங்களூரு ஆகிய இடங்களுக்கும் வெள்ளிக்கிழமை வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 550 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பெங்களூருவிலிருந்து பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான 10 ஆண்டுகால ஆட்சியை விட உற்பத்தி, ஏற்றுமதி துறைகள் உட்பட பல்வேறு பொருளாதார தரவுகளில் முந்தைய மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி மேம்பட்டு இருந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கும் வெள்ளை அறிக்கை ஒன்றை பாஜக அரசு அண்மையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது.
இதற்கு பதிலடியாக பாஜக ஆட்சியின் தோல்விகளை பட்டியலிட்டு காங்கிரஸ் கட்சி கருப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மன்மோகன் சிங் மற்றும் மோடி ஆகிய இருவரில் யாருடைய ஆட்சியில் நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தது என்று புள்ளி விவரங்களுடன் ஒப்பீடுகள் முன்வைக்கப்படுகின்றன. அதன்படி 2004 முதல் 2014 வரையிலான மன்மோகன் சிங் ஆட்சியில் சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி நிலவிய 2008-2009 நீங்கலாக ஜிடிபி எனப்படும் உள்நாட்டு மொத்த உற்பத்தி சராசரியாக 8.1% இருந்தது. ஆனால் 2014 முதல் 2024 வரையிலான மோடி ஆட்சியில் 2020-2021 கொரோனா பேரிடர் காலகட்டம் சேர்க்காமல் சராசரி ஜிடிபி 7.1%. மன்மோகன் ஆட்சி காலத்தில் உற்பத்தித் துறையின் சராசரி வளர்ச்சி விகிதம் 15 முதல் 17% இருந்த நிலையில் மோடி ஆட்சியில் ஜிடிபியில் உற்பத்தித் துறையின் பங்கு 13% குறைந்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் 10 ஆண்டுகளில் நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் 3.5 மடங்கு அதிகரித்து $80 பில்லியன் இருந்து $300 பில்லியன் அதிகரித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் 1.5 மடங்கு மட்டுமே உயர்ந்துள்ளது. அதாவது $300 பில்லியன் இருந்து $437 பில்லியன் மட்டுமே மோடி ஆட்சியில் ஏற்றுமதி விகிதம் அதிகரித்து உள்ளதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. சுகாதாரம், கல்வி, தனிநபர் வாழ்க்கைத் தரம் என மிக முக்கிய அம்சங்கள் அடிப்படையில் உருவாக்கப்படும் மனித வளர்ச்சி குறியீடு பட்டியலில் 2004 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் உலக அளவில் இந்தியா 131வது இடத்தில் இருந்தது. 2004 முதல் 2013 காலகட்டத்தில் நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு 15% வளர்ச்சியடைந்தது. ஆனால் 2021 மனித வளர்ச்சி குறியீடு நாடுகள் பட்டியலில் இந்தியா 132வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அதேவேளையில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 7.9% இருந்த பணவீக்கம் 4.7% மோடி ஆட்சிக்கு வந்த பின் குறைக்கப்பட்டுள்ளது. மோடி ஆட்சி காலம் சில குறிப்பிட்ட அம்சங்களின் பொருளாதார குறியீடுகளில் முன்னிலையில் இருந்தாலும் இன்றியமையாத பொருளாதார வளர்ச்சி செயல்பாட்டில் மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டமே முன்னோடியாக இருந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.